நில மோசடி புகாரில் கைது செய்யப்பட்ட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் SR கோபி ஆட்டோ டிரைவர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் நிலங்களை ஆக்கிரமித்த வழக்கில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் SR கோபி கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு தேர்தல் முன்விரோதம் காரணமாக ஆட்டோ டிரைவர் பாண்டியராஜன் என்பவரை வாகனங்களை ஏற்றிக் கொன்ற வழக்கில் முக்கிய குற்றவாளியாக SR கோபி சேர்க்கப்பட்டுள்ளார். ஆட்டோ டிரைவர் பாண்டியராஜன் கொலையில் SR கோபிக்கு தொடர்பு இருப்பதாக அவரது மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் கோபியின் கூட்டாளிகள் 3 பேரை கைது செய்துள்ளனர். தேர்தல் முன்விரோதம் காரணமாக SR கோபியின் தூண்டுதலின் பேரில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றுள்ளதாக மதுரை மாவட்ட SP தெரிவித்தார். 2009 4வது மாசத்துல பாண்டியராஜன் என்கிறவர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்ததா கேஸ் போட்டிருக்காங்க, கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்போ விசாரணையில் என்ன தெரியுதுன்னா ஒரு திட்டம் போட்டுட்டு மர்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவரோட ஒரு சின்ன பிளேஸ், ஒரு கடை மாதிரி இன்னொரு குரூப்புக்கு வாடகையில் கொடுத்துருக்காரு. இந்த SR கோபியன் குரூப் என்ன சொல்றாங்கன்னா, தட் எப்படி எங்க கிட்ட கேட்காம இன்னொரு குரூப்புக்கு வாடகை கொடுக்கலாம். அதுக்கு இவர் அப்ஜெக்ட் பண்ணிருக்காரு. நீ யார் கேட்கறது அப்படின்ட்டு, என்னுடைய லேண்ட் நான் யாருனாலும் கிட்ட கொடுக்கலாம். அதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனைக்கு காரணம். இப்போ விசாரணையில சில தகவல் கிடைச்ச பேரில் நாங்க ரீஓபன் பண்ணிருக்கோம். அந்த கேஸ்ல இன்னைக்கு 3 குற்றவாளி கைது பண்ணிருக்கோம். JM நம்பர் 1 கோர்ட்ல சரண்டரான SR கோபி அதுல ஒரு முக்கியமான குற்றவாளி. அந்த குற்றவாளியுடைய ஏற்பாடுல தான் இந்த கொலை நடந்திருக்கு. மதுரை மாவட்டத்தில் மட்டும் நில மோசடி புகார்களில் இதுவரையில் 38 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அதில் 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் SP தெரிவித்தார்.